பிரைஸ் அலாட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி தேகமா தியானமா. அதாவது இரண்டு விதமான பயிற்சிகள் இருக்கிறது. ஒன்று இந்த சரீரத்திற்கு, மற்றொன்று உள்ளான மனிதனுக்கு, ஆத்துமாவிற்கு. இந்த இரண்டு விதமான பயிற்சியிலே நாம் எந்த பயிற்சிக்கு அதிகமாக கவனம் செலுத்துகிறோம்? தினமும் 1 மணி நேரம் நடக்கிறோம், ஓடுகிறோம், இன்னும் ஏதேதோ பயிற்சியை செய்கிறோம். நம்மளுடைய சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு அது அவசியம்தான். ஆனால் உள்ளான மனிதனுக்கு நாம் என்ன பயிற்சி செய்கிறோம்? மணிக்கணக்கிலே நடக்கிறோம் இல்லையா? நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? இதுதான் உள்ளான பயிற்சி. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:8, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு வரும் அடுத்த ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவையாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆக இந்த தேக பயிற்சி அற்பமானது தான், தேவைதான். இதுவே நம்ம தேகம்தான் ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. அது தேவைதான், ஆனால் அது அழிந்து போகக்கூடியது. இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பயிற்சி என்றால் அது நம்ம ஆத்மாவிற்கு, ஆவிக்குரிய பயிற்சி, ஆன்மீக பயிற்சி. அதை நாம் செய்கிறோமா? அதுதான் கேள்விக்குறி. 1 கொரிந்தியர் 9:25 பந்தய பொருளை பெறுகிறவர்கள் எல்லா இச்சையடக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் பெறக்கூடிய அந்த கிரீடம் அழிவுள்ள கிரீடம். ஆனால் நமக்கு கொடுக்கப்படுவதோ ஜீவனுள்ள கிரீடம், அது அழிவில்லாத கிரீடம். எவ்வளவு பேர் ஓடினாலும் கிரீடம் முதல் பரிசு ஒருவருக்குத்தான். ஆனால் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில், ஆவிக்குரிய பயிற்சியில் அப்படி கிடையாது. எத்தனை பேர் ஓடி எல்லையை தொடுகிறார்களோ மெதுவாக ஓடுங்கள், ஆனால் உங்களுக்கு அந்த கிரீடம் கொடுக்கப்படும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:16, ஆகையால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறார். நீங்கள் எவ்வளவுதான் உடற்பயிற்சி செய்தாலும் வயது ஏற ஏற நிச்சயம் சரீரம் பலவீனமாகும். ஏனென்றால் இது அழிந்து போகும் உடல். ஆனால் இந்த உள்ளான மனிதனுக்கு ஆவிக்குரிய பயிற்சி எடுக்கும் பொழுது அது நாளுக்கு நாள் புதிதாகும். இதுதான்